Hello friends, welcome to Thanivarvan YouTube channel. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விஜய் அண்ணாவுடைய மதுரை மாநாடு நடக்கிற திடலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மினி டூரிஸ்ட் பிளேஸ்னே இப்போ இந்த பிளேஸை சொல்லலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் இந்த திடலை பார்வையிடுறதுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது அந்த ரோடே கூட்டமாக தான் இருந்தது, வந்துட்டே இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. 2 சைடும் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த திடலில் பார்க்கறதுக்காக. இது விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்ச 2வது மாநாடு நம்ம மதுரையில் நடக்குது. நீங்கள் இந்த திடலுக்கு விசிட் பண்ணிங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்ல ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் அமைச்சிருந்தாங்க. இந்த திடலில் கொடி ஃபுல்லாக அப்படியே பறக்கிற சவுண்ட் உங்களுக்கு வீடியோலே கேட்கும். அந்த காற்றுக்கு நல்லா பறந்துக்கிட்டே இருந்தது கொடி ஃபுல்லாகவே. மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் இங்கே எடுத்தது ஃபுல்லாகவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். திடல் அரங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் பேர் இந்த திடல்ல அமர்ந்து மாநாடுல பங்கேற்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ரொம்பவே நடக்கும். எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளக்கு நடந்திருப்போம். அவ்வளோ தூரம் நடந்தது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா போய்கிட்டே இருந்தது ஸ்ட்ரெயிட்டா. அழகா அமைச்சிருக்காங்க. எல்லாரும் உட்கார்றது மாதிரி, போயிட்டு வர்றது மாதிரி. சேர்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்இடி லைட்ஸுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஒரு மினி டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. வந்துட்டே இருந்தாங்க. குட்டி பசங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்ஸுங்களுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. மாநாட்டில் க்ரௌட் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கறதுனால கிட்ஸுங்களுக்கு, ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு, ஏஜ்டானவங்களுக்குலாம் அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது மதுரை பாரப்பத்தி என்ற இடத்துல நடக்கிறதுனால மதுரை மட்டும் இல்லை, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, அந்த சைட் சவுத் சைட் ஃபுல்லாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து நிறைய பேர் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த மாநாடுக்கு. இந்த பாரப்பத்தி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மெயின் ரோடு, அதாவது அருப்புக்கோட்டை மெயின் ரோட்ல இருக்கு. எலியார்பத்தி டோல் பிளாசா தாண்டினதுமே வந்துடுது. ஒரு 3 கிலோமீட்டர்ல வந்துடுது அந்த டோல் பிளாசா தாண்டினதும். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வெளியில் வச்சுருக்குறாங்க. அங்கங்கே பார்க்கிங் இதுவுமே வச்சுருக்குறாங்க. 2 வீலர்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வருன்றதுனால 2 வீலர்ஸ்க்கு அலோடு இல்லைன்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு பாக்ஸாக உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்களே. நம்ம மக்கள் உட்காந்து பார்வையிடுறதுக்காக, தொண்டர்கள் மக்கள் பார்வையிடுறதுக்காக பாக்ஸாகவே அழகாக பிரித்து உட்கார வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிரிவுலையும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி, அந்த டேப் வச்சுருக்காங்க. ஏன்னா தண்ணின்றது குடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்றதுனால அது ஒவ்வொரு இதுலேயுமே இருக்குது. வெளியே நம்ம வரவே தேவையில்லை. அந்த ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயே டேப் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போது குடும்பமாக பார்த்துட்டு போனாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களும் இந்த திடல் பார்த்துட்டு போனாங்க. அரங்கம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாநாடு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை இந்த மாநாடு பாரப்பத்தி திடலில் நடக்குது. அந்த அரங்கத்தை எடுத்து அடுத்தடுத்த வீடியோவையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இதுவும் நான் காமிச்சிருப்பேன் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மருத்துவ வசதிகளும் உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், தண்ணி, இதெல்லாம் போக மருத்துவ வசதிகளும் உங்களுக்கு உள்ளே அவைலபிளாக இருக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறதுனால. இந்த ஸ்டேஜ் தாங்க ஹைலைட்டு. அது சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.